Hi students, welcome to Priya's Mini Max. இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 4.5 ஓட எல்லா கொஷின்ஸும் பார்க்க போகிறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இஃப் இன் ட்ரையாங்கிள்ஸ் ஏபிசி அண்ட் EDF AB by DE equal to BC by FD then they will be similar when. அதாவது ரெண்டு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட சைட்ஸ் ப்ரொபோர்ஷனலி இருக்குது. இப்போ ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள், டிஇஎஃப் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்க, நம்மளுக்கு ஏபியும் டிஇயும் வந்து டிவைடட் பை, அதாவது ப்ரொபோர்ஷனலி வந்து சேமாக எதுக்கு இருக்குது, பிசிக்கும் எஃப்டிக்கும் சேமாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் எப்போ சிமிலராக இருக்கும் அப்படின்னா, இந்த ரெண்டு சைட்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து சேமாக இருக்கும்போது தான் என்ன ஆகும், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ஆகும். அப்போ இந்த ரெண்டு சைட்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் என்ன, ஆங்கிள் பி, ஆங்கிள் டி. ஸோ நம்மளுக்கு ஆங்கிள் பியும் ஆங்கிள் டியும், அதாவது சைடுக்கும் நடுவில் ஒரு ஆங்கிள் இருக்குது. அப்போ எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி படி நம்மளுக்கு என்ன ஆகும், ஆங்கிள் பியும் ஆங்கிள் டியும் சேமாக இருந்தால் இந்த சிமிலாரிட்டி ரூல் படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் சேம் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வருது, நம்மளுக்கு ஏபிடிஇஎஃப் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க இந்த ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் டி. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ அதே மாதிரியே பாருங்கள், நெக்ஸ்ட் சம் போனீங்க அப்படின்னா இன் ட்ரையாங்கிள் எல்எம்என் ஆங்கிள் எல் வந்து 60 டிகிரி. ஸோ இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எல்எம்ல எல் வந்து 60 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ எம்மோட ஆங்கிள் வந்து 50 டிகிரி. ஸோ எல்லும் எம்மும் கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, சிமிலராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது நமக்கு என்ன ரூல் தெரியும், சிமிலர் அப்படின்னா ஆங்கிள் எல்லும் ஆங்கிள் பியும் ஈக்குவலாக இருக்கும் அண்ட் ஆங்கிள் எம்மும் ஆங்கிள் கியூவும் ஈக்குவலாக இருக்கும். அவங்க ட்ரையாங்கிள் எந்த ஆர்டரில் கொடுக்குறாங்களோ சிமிலாரிட்டி அதே ஆர்டரில் தான் நம்ம அதை ஈக்குவல் அப்படின்னு எழுதுறோம். ஓகே, இப்போ நம்மளை ஆங்கிள் ஆர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஆங்கிள் ஆர் வேணும்னா என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிள் எம் கண்டுபிடிச்சாலே என் கண்டுபிடிச்சாலே நமக்கு என்ன கிடைக்கும், ஆர் கிடைச்சிருமா. அப்போ ஒரு ட்ரையாங்கிளுடைய அடிஷன் பாருங்கள், எல்எம்என் இது மூணும் சேர்த்தா 180 டிகிரி இருக்கணும். அப்போ அந்த 180 டிகிரியில் நமக்கு ஆல்ரெடி ரெண்டு வேல்யூ தெரியுமா, என்னென்னு தெரியும், 60 ஒன்று 50 ஒன்று தெரியும். அப்போ இந்த 60யும் 50யும் ஆட் பண்ணிங்கன்னா 110 டிகிரி வருமா. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 180ல் 110 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 70 டிகிரி. ஸோ அப்போ ஆங்கிள் என் 70 டிகிரி அப்படின்னா நம்மளோட ஆங்கிள் ஆரும் என்னது 70 டிகிரி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ தேர்ட் சம் பாருங்க, ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் அன் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் வித் ஆங்கிள் சி வந்து 90 டிகிரி அண்ட் ஏசியோடது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு நம்மளை ஏபி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ 90 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏசியோடது 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏபி வேணும், பட் நமக்கு என்ன தெரியாது, ஆக்சுவலாக இப்போ பிசியும் தெரியல நம்மளுக்கு. பட் நம்மளுக்கு இது ஐசோஸ்லஸ் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரி அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளோட அதர் 2 ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குமா. அப்போது இந்த சைடு எப்படி இருக்கும், அந்த ரெண்டு ஈக்குவல் ஆங்கிள்ஸ்க்கும் இது ஐசோஸ்லஸ் அப்படின்றதுனால, ஐசோஸ்லஸ் அப்படின்னா ரெண்டு ஆங்கிள் ரெண்டு சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும், கரெக்டாக. அப்போ நம்மளுக்கு இது 90 டிகிரி அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ரெண்டு ஆங்கிள் எப்படி இருக்கும், மொத்தமாக 180 டிகிரி. அதில் ஒரு 90 போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு மீதி என்ன இருக்கும், ஏன்ற ஆங்கிளும் பீன்ற ஆங்கிளும் 45 ஈக்குவலாக இருக்கும், கரெக்டாக. அப்போ அந்த ரெண்டு ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ரெண்டு சைடும் எப்படி தான் இருக்கும், நம்மளுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இதுவும் 5 சென்டிமீட்டர் இதுவும் 5 சென்டிமீட்டர். அவங்க பிசின்ற வேல்யூ கொடுக்காட்டினாலும் பிசி என்னதான் நம்மளுக்கு ஐசோஸ்லஸ்ன்றதுனால 5 சென்டிமீட்டர். அப்போது நம்ம பித்தாகரஸ் தியரம் எப்படி எழுதலாம், ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், பை பித்தாகரஸ் தியரம் எழுதியாச்சு. அப்புறம் பிசி இஸ் ஈக்குவல் டு ஏசி, பிகாஸ் இது ரெண்டும் என்னது நம்மளுக்கு ஐசோஸ்லஸ் அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு ஏசி பிகாஸ் ஆஃப் ஐசோஸ்லஸ். ஓகே, அப்போ பிசியும் ஏசியும் ஈக்குவல் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே என்ன வருது, 5 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் என்ன, 25 ப்ளஸ் 25 இஸ் ஈக்குவல் டு 50. அப்போ ஏபி ஸ்கொயர் 50 அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும், ஆக்சுவலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50 என்னது 25 இன்ட்டு 2, ஏன்னா ரெண்டு 25 ஆட் பண்ணோம் இல்லையா. அப்போ 25 இன்ட்டு 2 அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது, 25 ரூட்லேருந்து எடுத்திங்கன்னா 5√2. அப்போ 5√2 சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ 4th ஒன்ல இந்த கிவன் ஃபிகர் எஸ்டியும் கியூஆரும் வந்து பேரலாக இருக்குது. ஓகே,
அப்போது இந்த எஸ்டின்ற சைடும் கியூஆர்ன்ற சைடும் பேரலல்னு சொல்லிட்டாங்க. அண்ட் பிஎஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 2 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. எஸ்கியூ வந்து 3 சென்டிமீட்டர். அப்போ என்ன கேட்குறாங்க, ரேஷியோ ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் அண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிஎஸ்டி. இதை வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் இந்த ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் டிவைடட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிஎஸ்டி. இந்த ரெண்டு ஏரியாவும் வந்து நம்ம எப்படி ஆக்சுவலி கண்டுபிடிக்கலாம், நம்மளுக்கு என்ன அந்த 5 ப்ராப்பர்ட்டிஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க, இதோட சைட்ஸை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டா? அப்போது நம்ம எப்படி எழுத போகிறோம் பாருங்க, ட்ரையாங்கிள் பிக்யூஆர் ட்ரையாங்கிள் பிஎஸ்டி. அப்போ இதோட ஏரியா நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸை ஸ்கொயர் பண்ணி நம்ம ப்ரொபோர்ஷனல் எடுத்தால் அதோடது ஈக்குவலாக வந்துருமா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் எப்படி எடுக்கிறேன் பாருங்க, பிக்யூனா பிஎஸ், ஆர்டர் மாற்றாமல் எடுக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிக்யூ ஸ்கொயர் டிவைடட் பை பிஎஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அனதர் என்ன எடுத்துக்கலாம் நம்ம, பிஆர் ஸ்கொயர் டிவைடட் பை பிடி ஸ்கொயர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெட்டர் தேர்ட் லெட்டர் எடுத்தாச்சா? இப்போ அதே மாதிரியே நம்மளுக்கு கியூஆர் ஸ்கொயர் பை எஸ்டி ஸ்கொயர் அதுவும் எடுத்துக்கலாம். பட் நம்மளுக்கு அது தேவையில்லை. ஸோ நான் இப்போ பிஎஸ் எடுத்துக்கிறேன். நான் பிஎஸ் 2 நம்மளுக்கு தெரியும். அண்ட் நம்மளுக்கு என்ன எஸ்கியூ தான் கொடுத்துருக்காங்க, பிக்யூ வேணும். அப்போ இது 2 இது 3 அப்படின்னா மொத்தமாக வந்து நம்மளுக்கு பிக்யூ என்ன ஆக்சுவலாக இந்த பிலேருந்து கியூ வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கும், 5ன்னு தெரியும். ஓகேவா? அப்போ இது எவ்வளோ ஈஸி பாருங்க. பிக்யூன்றது என்னது நம்மளுக்கு இந்த ஏரியா கண்டுபிடிக்க, பிக்யூன்றது 5. ஸோ 5 ஸ்கொயர் டிவைடட் பை பிஎஸ்ன்றது 2. ஸோ 2 ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்ன வருது நம்மளுக்கு, 25/4. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஈஸியாக இதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். இது பேஜ் நம்பர் 164ல இருக்குது. இப்போ 5th சம் பாருங்க, the perimeters of 2 similar triangles of triangle ABC and triangle PQR. இது வந்து 36 சென்டிமீட்டர் அண்ட் 24 சென்டிமீட்டர் நம்மளுக்கு ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ அதே பேஜ் நம்பர்ல நம்மளுக்கு பெரிமீட்டருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன இருக்கு, இப்போ ஏ பிளஸ் பி, அதாவது ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ, இந்த மேலே ஒரு ட்ரையாங்கிளோட பெரிமீட்டரும் அதே மாதிரி இன்னொரு சைடு என்ன பிக்யூ பிளஸ் கியூஆர் பிளஸ் பிஆர், இந்த ட்ரையாங்கிள், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர்ஸையும் நீங்கள் வந்து ரேஷியோ எடுத்தீங்கன்னா அதுக்கு எதுக்கு ஈக்குவல், அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ்க்கு ஈக்குவல். அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு ஏரியான்னு வரும்போது சைடை ஸ்கொயர் பண்ணணும், பெரிமீட்டர்னு வரும்போது ஸ்கொயர் பண்ணாமல் நம்ம அப்படியே எழுதணும் சைடு. ஓகேவா? ஸோ இப்போ இது என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் 36, 24. ஸோ ஏபிசியோடது 36. அப்போ பெரிமீட்டர்னு என்ன அர்த்தம், இந்த 3 சுற்றளவு. அப்போ 3த்தையும் ஆட் பண்ணால் 36ன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி பிக்யூஆர் 24. ஸோ அப்போ இது 24ன்னு தெரியும். கொஷின் என்ன கேட்குறாங்க, நமக்கு பிக்யூ கேட்குறாங்க. பிக்யூ எங்கே இருக்குது நம்மளுக்கு, ஏபி கேட்குறாங்க, பிக்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏபி வச்சுட்டு நம்ம பிக்யூ எடுத்துக்கணும். ஸோ அதனால நம்ம இந்த சைடு எடுத்துக்கிறோம். எது கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சைடு எடுத்துக்கணும். இப்போ ஏபி ஈக்குவல் டு 36 டிவைடட் பை 24 இன்டூ இந்த 10 மேலே போச்சுன்னா நியூமரேட்டரில் போகுமா, அப்போ இன்டூ 10. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எந்த டேபிளில் கட் பண்ணலாம், 12 டேபிளில் கட் பண்ணலாமா பாருங்கள். 12 3 டைம்ஸ், 12 2 டைம்ஸ், அண்ட் 2யும் 10யும் கட் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ். ஸோ அப்போ ஏபியோட ஆன்சர் என்ன வருது, 5 × 3 15 சென்டிமீட்டர். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது, பெரிமீட்டர் வச்சு ஈஸியாக சைட்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். 6th சம் பாருங்க, இஃப் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி டிஇ இஸ் parallel to பிசி அண்ட் ஏபியோட வேல்யூ ஏசிஏடி, இந்த 3 கொடுத்துட்டு நம்மளை என்ன கேட்குறாங்க, ஏஇயோட லென்த் கேட்குறாங்க. ஸோ இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் அதில் வந்து டிஇ வந்து பேரலல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸசைஸில் நிறைய சம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இதில் நீங்கள் வந்து ட்ரையாங்கிள் வந்து ஏபிசி ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அண்ட் இன்னொரு ட்ரையாங்கிள் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஏடிஇ, இது ரெண்டும் தான் வந்து நம்மளுடைய ட்ரையாங்கிள். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லேயும் ஆங்கிள் ஏ வந்து காமனாக இருக்குது, அது நமக்கு தெரியும். அண்ட் இப்போ இந்த ரெண்டு லைனும் பேரலாக இருந்தால் பை டிரான்ஸ்வர்சல் ப்ராப்பர்ட்டி படி டியும் பியும் என்னது, ஈக்குவலாக இருக்குமா? அப்போ பியும் டியும் ஈக்குவல். அண்ட் அதே மாதிரி இந்த லைன் பேரலாக இருந்தால் இந்த டிரான்ஸ்வர்சல் கட் பண்ணுற இந்த லைன் வந்து எப்படி இருக்கும், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஆங்கிள் இயும் ஆங்கிள் சியும் வந்து ஈக்குவல். அப்போது நம்ம என்ன சொல்கிறோம், ஆக்சுவலாக பை ட்ரிபிள் ஏ சிமிலாரிட்டி, அதாவது வந்து ஆங்கிள் சிமிலாரிட்டி படி பார்த்தேன் அப்படின்னா இந்த நம்மளுக்கு இந்த ரெண்டுமே எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போது சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள்ஸ் இந்த கான்செப்ட் படி நம்ம என்ன சொல்கிறோம், ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்ஸ் அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலி ஈக்குவலாக இருக்குமா? அப்போ இது எப்படி எழுதலாம், AD by AB is equal to
ஏஇ டிவைடட் பை ஏசி. இதுதான் என்னது நம்மளுடைய கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். ஓகே, இதோட ரேஷியோ ஆஃப் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஏடி தெரியுமா, என்ன கொடுத்துருக்காங்க 2.1. அப்போ 2.1 டிவைடட் பை ஏபி வந்து 3.6 இஸ் ஈக்குவல் டு ஏஇ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் நம்மளுக்கு ஏசி என்ன தெரியும் 2.4. ஸோ இப்போ இதோட ஆன்சர் என்ன வருது பாருங்கள், ஏஇ இஸ் ஈக்குவல் டு 21 divided by 36. ஏன் இதை 21 எழுதுகிறேன், இதை மேலேயும் கீழேயும் நீங்கள் 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், இதோட வேல்யூ மாறாது. ஸோ 21 36 இன்ட்டு இந்த 2.4 இங்கே அப்படியே போனால் உங்களுக்கு மேலே நியூமரேட்டரில் போயிடும். இப்போ மேலேயும் கீழே கட் பண்ணுவோமா, எந்த டேபிளால் கட் பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம 3 டேபிளால் பண்ணுவோமா, 3 7 டைம்ஸ் அண்ட் 3 12 டைம்ஸ். ஓகே, அண்ட் 12 2.4 கட் பண்ணிங்கன்னா 12 2.4 0.2 டைம்ஸ். அதாவது 12 2 டைம்ஸ் 24, ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால 2க்கு ஒரு டிஜிட் தள்ளி 0.2. அப்போ ஏஇயோட வேல்யூ என்ன 7 இன்ட்டு 0.2 அப்படின்றது வந்து 1.4 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ 7th சம் பாருங்கள். If in a triangle ABC, AD is the bisector of angle BAC. ஓகே, ஸோ இப்போ ஏடின்ற ஒரு லைன் வந்து இந்த பிஏசின்ற இந்த ஆங்கிள் வந்து பைசெக்ட் பண்ணுது. அப்போது ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும், ஆக்சுவலாக ஆங்கிள் பைசெக்டாரோட தியரம் என்ன, நம்மளுக்கு அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கண்டைனிங் த ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம இதோட ரேஷியோ என்ன பார்த்தோம், ஏபி டிவைடட் பை ஏசி. அதாவது இந்த ஏன்ற ஆங்கிளில் இருக்கிற இந்த சைடும் ஏபி டிவைடட் பை ஏசி இஸ் ஈக்குவல் டு, இது எதுக்கு ஈக்குவல், பிடி டிவைடட் பை டிசி. இந்த சைடுக்கு ஈக்குவல். இங்கே பி இருந்தால் இங்கே தான் வந்து பி போடணும். அதே மாதிரி இங்கே சி இருந்தால் இங்கே நம்ம டிசி ஆர் சிடி தான் எழுதணும். இதை தலைக்கீழ் எழுதக்கூடாது. மேலே சிடி கீழே பிடின்னு எழுதக்கூடாது. பினா பி சைடு மேலே, சினா சி இருக்கிற மாதிரி அப்படி எழுதிக்கணும். ஸோ இப்போது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு இதோட ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா. ஏபின்றது என்னது 8 சென்டிமீட்டர் அண்ட் ஏசி தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். தென் பிடி என்னது 6 டிவைடட் பை சிடி வந்து 3. ஸோ இப்போ இதுவும் நம்மளுக்கு கட் பண்ண என்ன ஆகுது 2 வருமா. ஸோ ஏசி இந்த பக்கம் போச்சுன்னா உங்களுக்கு நியூமரேட்டரில் போகுமா. ஸோ 2AC இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னா அப்போ ஏசியோட வேல்யூ என்ன, 8/2 இஸ் 4 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ 8th பாருங்க, இந்த adjacent figure angle BAC equal to 90 degree and AD is perpendicular to BC அப்படின்னு நம்மளுக்கு இதை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ BAC அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும், 2 ட்ரையாங்கிள் நம்ம இதில் எடுத்துக்க போகிறோம். ஒன்று ஆங்கிள் ABC, ஓகேவா, அண்ட் ஆங்கிள் நம்ம என்ன எடுக்க போகிறோம் பாருங்க ABD. ஸோ 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளில் ஓகே, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா பீன்ற ஆங்கிள் வந்து காமனாக இருக்குது, தெரியுதா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏன்ற ஆங்கிள் டீன்ற ஆங்கிள் இது ரெண்டும் வந்து 90 டிகிரியில் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஏன்ற ஆங்கிளும் டீன்ற ஆங்கிளும் 90 டிகிரியில் இருக்கு. பொதுவாக வந்து ஒரு ட்ரையாங்கிளில் 2 ஆங்கிள் காமனாக இருந்தால் நம்ம என்ன எழுதலாம், ஆக்சுவலாக இதை நான் ட்ரையாங்கிள் மாற்றி எழுத பாருங்க DBA. இது ஏன் எழுதுறேன், சேம் பொசிஷன், இங்கே 90 இங்கே 90 இருக்கணும், இங்கே காமன் இருக்கணும். ஸோ அதனால நான் ட்ரையாங்கிள் நேமிங் வந்து ப்ராப்பராக எழுதிட்டேன். ஸோ இப்போ பாருங்க, ட்ரையாங்கிள் ABC இஸ் similar to triangle DBA because 2 angles are same. ஓகேவா. ஸோ அப்போ இது 2 சிமிலர்னு சொல்லியாச்சா. இது சிமிலர் அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எப்படி இருக்கும், ப்ரொபோர்ஷனலாக இருக்குமா. அப்போ அந்த சைட்ஸ் எழுதுங்க, ஏபி டிவைடட் பை பிபி ஈக்குவல் டு நெக்ஸ்ட் என்ன எழுதலாம், பிசி டிவைடட் பை பிஏ. இப்போ ஏன் தெரியுதா, நான் ஏன் வந்து ஆர்டர் வந்து ப்ராப்பராக எழுதினேன், பிகாஸ் அப்போ தான் நம்ம லெட்டர்ஸை கரெக்டாக மேப் பண்ணுவோம். ஸோ இப்போ தேர்ட் ஒன் ஏசி பை டிஏ பண்ணியாச்சா. இப்போ இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, அதே ஏபிசி கூட இன்னொன்று என்ன இருக்கு, ஏடிசி. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஏபிடி ஒரு சின்ன ட்ரையாங்கிள் எடுத்தோம். இப்போ ஏடிசியும் என்னது 90 டிகிரி தான், கரெக்டா, பிகாஸ் அது பெர்பெண்டிகுலர். அப்போ ட்ரையாங்கிள் டிஏசி. இப்போ ஏன் நான் டி முன்னாடி போட்டிருக்கேன், இந்த இடத்துல டி தான் 90 டிகிரி அண்ட் என்னது சி தான் காமன் ஆங்கிள். பாருங்க, ஏவும் டியும் 90, சியும் காமன். ஓகேவா. அப்போ நம்ம இந்த இடத்துல கரெக்டாக வந்து ட்ரையாங்கிள் நேமிங் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம சைட்ஸ் ப்ரொபோர்ஷனல் எழுதுறோம். ஏபி பை பிஏ ஈக்குவல் டு நெக்ஸ்ட் என்ன இருக்கு, பிசி ஆர் நீங்கள் எப்படி எழுதலாம், பிசி டிவைடட் பை ஏசி ஈக்குவல் டு லாஸ்ட் ஒன் என்னது சிடிஏசி. ஸோ அது எப்படி எழுதுவோம், ஏசி டிவைடட் பை
சிடி, சாரி இது ஏபி கிடையாது, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஏசி வரும், பிகாஸ் தேர்ட் ஒன். ஸோ ஏசி டிவைடட் பை டிசி. ஓகேவா? இப்போ நம்ம என்னென்ன பண்ணிட்டோம் பாருங்க, ரெண்டு சைடையும் வந்து கரெக்டாக வந்து இப்போ நம்ம மேப் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட் வந்து எப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ இதில் ஏபி ஏசி இருக்குது, பிடி சிடி இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இதில் எடுக்கணும். ஓகேவா? ஏன்னா மொத்தம் 3 டேர்ம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஏபி ஏசி இருக்கிற மாதிரி எடுத்துப்போமா. இங்கேயும் ஏபி ஏசி இருக்குது, இங்கேயும் ஏபி ஏசி இருக்குது. ஸோ இதை நான் எப்படி ஜஸ்ட் மாற்றி எழுதுன பாருங்கள், ஏபி டிவைடட் பை இந்த ஏசியை கீழே கொண்டு வந்துட்டேன். இந்த டிபின்றத தான் பிடின்னு எழுதியிருக்கேன். டிபினாலும் பிடினாலும் ஒன்று தான். ஓகேவா? இந்த டிபி மேலே போயிடுச்சு, பிடி அண்ட் டிவைடட் பை டிஏன்றது ஏடி. இப்போ இதே மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள், ஏபி டிவைடட் பை கீழே கொண்டு வந்தா ஏசி, இந்த ஏடி மேலே போயிடுச்சுன்னா ஏடி டிவைடட் பை சிடி வந்துடுச்சா? இப்போ நம்மளுக்கு இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட எல்ஹெச்எஸ் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. அதுக்காக தான் நான் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மாற்றி விட்டுருக்கேன். இப்போ 1ஐயும் 2ஐயும் ஈக்குவேட் பண்ணால் எல்ஹெச்எஸ் சேமாக இருந்தால் ஆர்ஹெச்எஸும் சேமாக. அப்போ எப்படி எழுதலாம், பிடி பை ஏடி ஈக்குவல் டு ஏடி டிவைடட் பை சிடி. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்கள், BD into CD is equal to AD into AD. So, அப்போ AD square. அப்போ நம்மளுக்கு என்னது, ஆப்ஷன் C is the right answer. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் 9th சம் பாருங்க. 2 poles of height 6 meter and 11 centimeter 11 meters stand vertically on a plain ground. Distance is 12 meter. What is the distance between their top? ஸோ இப்போ போல் 1 போல் 2 ரெண்டு எடுத்துக்கிட்டேன். ஒன்று 11 மீட்டர், இன்னொன்று 6 மீட்டர் அவங்க கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 12 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அது கீழே 12னா மேலேயும் என்ன இருக்கும், அதோட டிஸ்டன்ஸ் 12 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது நமக்கு தெரியுதா? ஆனால் இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, இந்த டாப்லேருந்து இந்த டாப்க்கான டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், ஹைபாட்னியூஸ் கேட்குறாங்க. இப்போ மொத்தமாக 11, அதில் இந்த 6 போயிடுச்சுன்னா, அதாவது 11ல் 6 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 5 மீட்டர்ன்றது மேலே தெரிஞ்சிடும். புரியுதா பாருங்க, டோட்டல் 11ல் இந்த ஹைட்டு 6 பண்ணால் 5. அண்ட் இது என்னது, நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்தால் 90 டிகிரி. அப்போ ஈஸியாக நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துருச்சா? ஸோ பை பித்தாகரஸ் தியரம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ட்ரையாங்கிளை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது எவ்வளோ ஈஸியான சம் பாருங்க. இது ஆக்சுவலி பார்த்தவனே சொல்லலாம், ஸ்டெப்ஸ் கூட எழுதாமல் நீங்கள் சொல்லலாம். இப்போ 12 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஏசி ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இப்போ இது ஏசி, இதை வந்து பின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுதான் ஏசி ஸ்கொயர். அப்போ என்ன வருது, 144 ப்ளஸ் 25 இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். அப்போ 144 25 பண்ணிங்கன்னா 169. அப்போ ஏசியோட வேல்யூ என்ன வருது நம்மளுக்கு, 13 மீட்டர். ஸோ எவ்வளோ ஈஸி பாருங்கள், ரெண்டுத்தோட வேல்யூ தெரிஞ்சாலே நம்ம என்ன பண்ணிடலாம், ஏசியை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 13 மீட்டர், ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ 10th சம் பாருங்க. இந்த given figure PR is equal to 26 and QR is equal to 24, angle PAQ 90 degree and PAQA கொடுத்துட்டு PQR என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு PQR என்ன அப்படின்றது தெரியும். பட் நம்மளுக்கு என்ன, அதாவது இந்த ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூஸ்லாம் தெரியணும். ஆக்சுவலாக PR வந்து 26 தெரிஞ்சிருச்சு அண்டு QR வந்து 24 தெரிஞ்சிருச்சு. நமக்கு PQ தெரிஞ்சாதான் நம்ம இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியும். பட் PQ எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இப்போ பித்தாகரஸ் தியரம்ல ஆங்கிள் வந்து A தான் 90 டிகிரி, கரெக்டா? அப்போ A 90 டிகிரினா PQ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PA ஸ்கொயர் பிளஸ் AQ ஸ்கொயர் எழுதலாமா? 90 டிகிரி அப்படின்னும் போது ஹைபாட்னியூஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். PA எவ்வளோ, 6 ஸ்கொயர் பிளஸ் AQ எவ்வளோ, 8 ஸ்கொயர். இப்போ பாருங்க 36 பிளஸ் 64. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன, 100ஆ? 100 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும், ஈஸியாக தெரியுமா, 10 வருமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 வந்து 10 சென்டிமீட்டர். ஸோ அப்போ பித்தாகரஸ் தியரம் நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, 10 சென்டிமீட்டர்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க பாருங்க. இப்போ இதை வச்சு ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியுமா மேம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. பட் நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து 10 ஸ்கொயர், இது 24 ஸ்கொயர், இது 26 ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இன்கேஸ் அதுக்கு ஈக்குவலாக வந்தால் அதை 90 டிகிரின்னு சொல்லிடலாமா? அப்போ 24 ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 4 ஸ்கொயர், 16க்கு 6 பேலன்ஸ் 1. 2 4s are 8, 8 2s are 16, ஒரு 1, 17க்கு 7 பேலன்ஸ் 1. 2 ஸ்கொயர் வந்து 4, 4 + 1 5. எவ்வளோ ஈஸியாக நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டோம். இது நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36 பேலன்ஸ் 3, 6 2s are 12, 12 2s are 24, 27க்கு 7, ஸோ பேலன்ஸ் 2, 2 ஸ்கொயர் வந்து 4, 5 6. அப்போ 576 100 ஆட் பண்ணிங்கன்னா 676 ஈக்குவல் டு 676. ஸோ தேர்ஃபோர் நம்மளுக்கு என்ன தெரியுது, ஆங்கிள்
பிக்யூஆர் என்னதான், அப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் நம்மளுக்கு அது 90 டிகிரி. இது பித்தாகரஸ் தியரம் ப்ரூஃப் பண்ணுதான். அப்போ ஸோ ஆங்கிள் பிக்யூஆர் இஸ் 90 டிகிரி பிகாஸ் ஆஃப் பித்தாகரஸ் தியரம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஈஸியாக வந்து இந்த சம்ஸ்லாம் சால்வ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க 11th சம்ல tangent is perpendicular to the radius at, அதாவது வந்து ஒரு சர்க்கிளில் ஒரு டேஞ்சன்ட் இருக்கு. இது ரேடியஸ்க்கு எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலராக இருக்கும்னு தெரியும். அண்ட் அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னது, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அந்த டச் பண்ணதுலையும் அந்த பாயிண்ட்டுக்கு எக்ஸாக்டாக அந்த நேம் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க how many tangents can be drawn from the exterior point. ஸோ இது நிறைய கான்செப்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்துட்டோம். வெளியிலேருந்து எத்தனை தான் வரைய முடியும், 2 தான் வர முடியும். 3வது வரைஞ்சா என்ன ஆகும், நடுவில் போகும். ஸோ 2 டேஞ்சன்ஸ் தான் வந்து எக்ஸ்டீரியர் பாயிண்ட்லேருந்து வரைய முடியும். நெக்ஸ்ட் 13th பாருங்க 2 tangents from an external points to a circle with the center O are PA PB. ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிபியோட வேல்யூ 70 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இது வந்து 70 டிகிரின்னு தெரியுது. அண்ட் ஆங்கிள் ஏஓபி எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பொதுவாகவே நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு 4 சைடட் ஃபிகர்னா 4த்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியும், 360 டிகிரின்னு தெரியுமா. ஸோ நான் சிம்பிளாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஏஓபின்னு எழுதிட்டேன். இந்த 4 ஆங்கிளையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ரேடியஸும் டேஞ்சன்ட்டும் எப்படி இருக்கும், இது ரேடியஸ் இது டேஞ்சன்ட். அப்போ அது வந்து பெர்பெண்டிகுலர்னா என்ன அர்த்தம், 90 டிகிரியா. அப்போது ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் 90. ஸோ இப்போ எப்படி எழுத போகிறோம் பாருங்க, ஆங்கிள் ஏ வந்து 90, ஓ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆங்கிள் பியும் 90 அண்ட் ஆங்கிள் பி என்ன அவங்களே கொடுத்துருக்காங்க, ஏபிபின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம் பாருங்க. இப்போ ஆங்கிள் ஓவோட வேல்யூ என்ன, 360 டிகிரி மைனஸ் 90யும் 90யும் 180, 180யும் 70யும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 250. அப்போ 360ல் 250 போயிடுச்சுன்னா 110 டிகிரி. இதுதான் ஆங்கிள் ஓ. ஓனா என்ன அர்த்தம், ஏஓபி. ஸோ ஆங்கிள் ஏஓபி இஸ் 110 டிகிரி. இப்போ நெக்ஸ்ட் 14th சம் பாருங்க. இந்த ஃபிகர் சிபி சிக்யூன்னு 2 டேஞ்சன்ட் இருக்கு அண்ட் அனதர் டேஞ்சன்ட் டச் பண்ணுது. இப்போ இதில் சிபி வந்து 11 சென்டிமீட்டர், அதாவது டோட்டலாக சிபி வந்து 11 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அண்ட் பிசி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பிஆரோட லென்த் கேட்குறாங்க. இந்த சம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு கான்செப்டா, ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ல இருந்து ஒரு டேஞ்சன்ட் போகுதுன்னா அது 2 டேஞ்சன்ட்டோட லென்த் ஈக்குவலாக இருக்கும். அப்போ சிபியும் சிக்யூ ஈக்குவலாக இருக்கும். இது நீங்கள் பாயிண்ட்டை மறக்கவே கூடாது, 2 லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ சிபியும் 11 தான், சிக்யூ 11 தான். இப்போ மொத்த சிக்யூ 11 அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் நம்மளுக்கு பிசி தெரியுமா, சிக்யூன்றது என்ன, பிசி ப்ளஸ் பிக்யூ, கரெக்டா. இப்போ சிக்யூ வந்து மொத்தமாக நம்மளுக்கு 11 அப்படின்னா பிசி நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு பிக்யூ. ஆனால் ஏன் மேம் பிக்யூ கண்டுபிடிக்கிறோம், இப்போ 11 மைனஸ் 7 4 சென்டிமீட்டர். இப்போ பி அப்படின்றது ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட். ஸோ அதனால பின்ற பாயிண்ட் வந்து பிக்யூ பிகேஆர் அது ரெண்டுமே வந்து டேஞ்சன்ட், கரெக்டாக. ஸோ அப்போ அந்த 2 டேஞ்சன்ட்டோட லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ பிக்யூ 4னா பிஆரும் 4 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். பிஆரும் பிக்யூவும் 4 சென்டிமீட்டர். இதோட ரீசன் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ல இருந்து வர்ற 2 டேஞ்சன்ட்டோட லென்த்தும் ஈக்குவல். ஸோ இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட் சம் பாருங்க. இன் ஃபிகர் இஃப் பிஆர் இஸ் டேஞ்சன்ட் டு த சர்க்கிள் அட் பி. ஸோ பின்ற பாயிண்ட்ல டேஞ்சன்ட் அண்ட் ஓ சென்டர்னு சொல்லிட்டு பிஓக்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ பிஆர்ன்ற டேஞ்சன்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் டேஞ்சன்ட்னா நமக்கு என்ன தெரியும், ரேடியஸும் டேஞ்சன்ட்டும் 90 டிகிரின்னு தெரியும். அண்ட் நம்மளுக்கு இன்னொரு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, பிஆர், அதாவது கியூபிஆர் வந்து 60 டிகிரி. அப்போ 90ல் 60 போயிடுச்சுன்னா இது 30. ஓகேவா. ஸோ இப்போ நல்லா கவனிங்க, ஆங்கிள் ஓபிஆர் நம்மளுக்கு வந்து 90 டிகிரின்னு தெரியுது மொத்தமாக. இந்த ஆங்கிள் ஓபிஆர்ன்றது என்னென்ன சேர்ந்தது, ஆங்கிள் கியூபிஆர் ப்ளஸ் ஆங்கிள் கியூபிஓ, அதாவது வந்து இந்த ஆங்கிளும் சேர்ந்தது தான் நம்மளுக்கு என்னது 90 டிகிரி அப்படின்னு தெரியும். இதில் ஒன்று வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு, இந்த ஆங்கிள், அதாவது வந்து நம்மளுடைய கியூபிஆர் 60 டிகிரி அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ மொத்த 90ல் இந்த 60 போயிடுச்சுன்னா ரிமைனிங் நம்மளுக்கு என்னதான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ கியூபிஓ வந்து 30 டிகிரி. பட் ஏன் நம்ம கியூபிஓ கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இப்போ இந்த 30 டிகிரின்னு வச்சுப்போம், ஓகேவா. இப்போ இதுல இந்த சைடும் ரேடியஸ், இந்த சைடும் ரேடியஸ். ஒரு ட்ரையாங்கிள்ல 2 சைடு சேமா இருந்தா அது என்ன ட்ரையாங்கிள் நம்மளுக்கு, ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். அப்ப ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னா இந்த 2 ரேடியஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்க ஆங்கிள் எப்படிதான் இருக்கும், ஈக்குவலா இருக்கும், அவ்வளவுதான். அப்ப இதுவும் 30, இதுவும் 30. ஸோ அப்போ பாருங்க, ஆங்கிள் ஓபிக்யூவும் ஆங்கிள் ஓக்யூபியும் ஈக்குவல். அப்போ இது 2 ஈக்குவலாக நம்ம என்ன அர்த்தம், 2 ஆங்கிளுமே 30. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ட்ரையாங்கிள் போலாமா, ஆங்கிள் ஓ
angle P and angle Q. angle OPQ plus angle OQP. இந்த ரெண்டுமே வந்து சேர்ந்தது 180 டிகிரி அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இதுவும் 30 அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, ஆங்கிள் ஓவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மொத்த 180ல இந்த ரெண்டு 30யும் மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எதுனா POQன்னு எழுதிட்டு 180 minus 60 அப்படின்னா 120 டிகிரி. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இப்போ இதோட இந்த எக்ஸசைஸ் 4.5 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.